வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி கிராமத்து சீரீஸில் சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்ல காரசாரமான காஞ்ச மிளகா 4 எடுத்து போட்டுருங்க. அதோடு இந்த வெங்காயம் இருக்கானுங்கள்ல, இவனுங்க எல்லாரையும் அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி அவனுங்களை சூப்பராக சேர்த்தாச்சு. அவனுங்க எல்லாரையும் ஒரு வதக்கு, இந்த பக்கம் ஒரு வதக்கு, அந்த பக்கம் ஒரு வதக்கி கிளறிட்டு இருக்கும் போதே நம்மளோட 4 பேர் 4 விதமாக பேசுகிற அந்த 4 வெள்ளைப்பூடை உள்ளக்க சேர்த்துக்கோங்க. ஸோ அவங்களையும் ஒரு 4 கிளறிட்டு சூப்பராக இப்போ ஒரு அழகான பச்சை இலக்கி கூட்டிகிட்டு வர போகிறேன். ஸோ நம்ம புதினா தான் அவள். ஸோ அவளுக்கு தங்கச்சியான நம்ம கொத்தமல்லி அவளையும் உள்ளே சேர்த்து 2 பேரும் சேர்ந்து நல்லா கதை பேசிக்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம முக்கியமான சீஃப் கெஸ்ட்டு தலைவர் இறக்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி தான். எவ்வளோ நல்லா பலன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? செம்மையாக இதை இறக்கிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நம்ம எல்லாத்துக்கும் சொர்ணம் கொடுக்கக்கூடிய சொர்ண தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு. அவனையும் 4 அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுட்டு கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதை எடுத்து ஆற வச்சு செம்மையாக அரைச்சி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிரும்.